வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகணும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா எப்போதும் சொல்கிறதான், எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள். ஏன்னா வந்து ராசியை பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்குங்கிறதா உண்மையான விஷயம். உதாரணம் சொல்லப்போனால் ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு நம்ம விருச்சிக ராசியுடைய பலன்களை பார்க்கும்போது அது ஒரு 40% தான் பர்ஃபெக்டாக வரும். அதே வந்து ஒரு மகர லக்னத்துக்கு மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களது ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதுங்கிறத நோட் பண்ணிவிட்டு ஸோ அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ராசி பலன் பார்க்கும்போது ஒரு 90% பர்ஃபெக்டாக வருங்கிறதா உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இப்போ வந்து குரு ராகு ரெண்டுமே வந்து ஒரு நியரஸ்ட் டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப வந்து பக்கத்தில் ஒரு நியரஸ்ட் டிகிரியில் போயிட்டுருக்கு ஒரு காலகட்டம். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் பாதிப்பை தரும் அப்படின்னும்போது பாதிப்பை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பாதிப்புன்னும் போது யாருக்கெல்லாம் குரு திசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குருவின் நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் ஸோ இந்த மாதிரி நட்சத்திரங்களில் இருக்கவங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் புரட்டாதி. ஸோ இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும், கொஞ்சம் உஷாராக இருக்கும். என்னென்னா அதீதமான கோபங்கள் அதீதமான பேராசைகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புனா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் வந்து பக்காவாக இருந்துக்கணும். கொஞ்சம் வந்து அவேர்னஸோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா இப்போ வந்து குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லைங்க, ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு குழந்தை பிறக்குமானா இந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா குரு ராகுன்றது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். ஸோ அது வந்து ரொம்ப அட்டகாசமாக ஒர்க் பண்ணும். அதனால் வந்து அது நீங்கள் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கொடுக்குறது வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து இது மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தை இல்லாதவர்கள் இந்த டைமில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பர்ஃபெக்டாக வந்து குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. இது பெரிய ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து குரு திசை புத்தி அந்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 7 9ன்னும் போது நல்ல விஷயம் தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருப்பது ஒரு நல்ல அதிர்ஷ்டங்களை தரும். அது மட்டும் 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் வந்து அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்கள வந்து ஒரு சின்ன மன விரக்தியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா இதில் வந்து 8ஆம் தேதி 9ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துறதுனால அப்பா சம்மந்தமான உறவுகளெல்லாம் வந்து ஒரு சின்ன டென்ஷன்ஸ் வெளிநாட்டில் இருக்கணும். என்னடா இங்கே வந்து வேலை பார்க்குறவங்கிற ஒரு எண்ணங்களும் ஏற்படுத்தும். மேற்படிப்பு படிக்கிறேன், நான் ஹையர் கோர்ஸ் பண்ண போகிறேங்கிறவங்க வந்து நிறைய குழப்பங்கள் ஏற்படுத்துகிறவங்க நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது இது வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். மற்றபடி 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு வந்து நீச்சமாகுது. ஸோ நீச்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் வரும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் சரி பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப ஒரு எமோஷன்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள், அதனால் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது பார்ட்னர் வந்து இடவனமாக பேசுகிறது, மனைவி வந்து எதாவது மரியாதை குறைவாக கணவன் மனைவினுள்ள வார்த்தை பிரயோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். குடும்பத்திலையும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களையும் மாமியார் சண்டையை மாமியார் மருமக அம்மா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்போது அதனால் ஒரு மனக்காயங்கள் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அது வந்து யாருக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும், துலா லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இதை வந்து ஒரு சின்ன ஒரு மனக்காயங்களும் ஒரு மனசில் வந்து ரொம்ப சங்கடங்களை கொடுத்துரும். ஏன்னா நீச்சங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனக்காயங்களை ஏற்படுத்தும். மற்றபடி வருமானத்திலேயோ இதற்கெல்லாம் வந்து சம்மந்தம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள்லாம் வந்துட்டுருக்கும், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் உணர்வு ரீதியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மனக்காயங்களை ஏற்படுத்தும். ஸோ வீட்டில் இருக்கவங்க ஏதாவது பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நமக்கு அந்த மனக்காயங்கள் வந்துடும். அதுக்கப்புறம் 3 6ஆம் அதிபதி 7ல் இருக்குது. ஸோ அது குரு ராகுவோடு இருக்கும்போது கொஞ்சம் அந்த 3 7ன்னும் போதே கொஞ்சம் அந்த காம ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இளைய சகோதரங்களுக்கும் நிறைய ஒரு கான்ட்ரவர்சி கொஞ்சம் எமோஷனாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் எமோட் ஆவீங்க. மற்றபடி வந்து வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணும்போது உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. நிறைய பேர்கிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா கடன் வாங்கிட்டு அவன் ஏதாவது திட்டுவானோன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்காமல் இருப்பீங்க. ஃபோன் எடுக்கலைன்னா தான் வந்து இன்னும் எமோஷனாகி கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் வந்து தயவுசெய்து ஒரு ரெஸ்பான்ஸுங்கிறது பண்ணிடுங்க. அப்படி பண்ணலன்னா ரொம்ப டென்ஷனாகவும் ஸ்ட்ரெஸ் ஆகும். அது உண்மையான விஷயம். 4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் இருக்கும்போது தாயாருக்கு நல்ல சொத்துக்களால் நல்ல வருமானங்கள் வரும். அம்மாவுக்கு வந்து நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் வந்து ஒரு அம்மானாலும் நல்ல ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயங்கள் நடக்கும். மற்றபடி வந்து 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது
குழந்தைகளால் வந்து நிறைய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து நிறைய செலவாகுது, என்னென்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸோ செலவுகள் கண்டிப்பாக கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும், பட் அது சரியாயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவியோட ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு ராகுனும்பொழுது அது ஒரு 2 வாரங்களுக்கு வந்து எந்த ஒரு முக்கியமான டெசிஷன், உன்னோட வாழை பிடிக்கல, எனக்கு உனக்கு தேவையில்லை, அந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய வரும். ஸோ இவனோட உடலான குடும்பம் நடத்தணுமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி டெசிஷன்லாம் ஒரு 15-20 நாள் தள்ளி போட்டுருங்க. இப்போதைக்கு வந்து எதுவும் மேஜரான ஒரு டெசிஷன்ஸ் எதுவும் எடுக்காமல் இருக்க நல்லது. அதே மாதிரி வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து யார் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் கொஞ்சம் கம்முன்னு ஓடுறது நல்லது. ஏன்னா வந்து நம்ம தூண்டி விடுவானுங்க, ஏதோ எமோஷனாக ஏதாவது ஒரு வார்த்தைகளை பேசி நமக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்தி அதனால் ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு ராகுடைய காம்பினேஷன் ஒரு 2 வாரம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 15 நாள் கிட்ட வந்து ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. கடன் வாங்கல் கொடுக்கல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்க நல்லது. 7 வந்து நிறைய கிரகங்களும் நிறைய குழப்பங்கள் இருக்கும். கணவன் மனைவிகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸாக அப்படின்னு கொஞ்சம் கவனமாக இருக்குது. இது முதலே சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லிடுறேங்க. ஸோ அது மட்டும் இல்லை, தொழில் ரீதியான விஷயங்கள் செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது தொழில் வந்து தேவையில்லாத நபர்கள் உங்களை அவமானப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாமியார் வீட்டில் விருந்து கூப்பிட்றாங்கன்னா கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது யாருக்கு மேஜராக பாதிக்கணும் போது துலா லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கிறோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தாங்க. எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய மூத்த சகோதரர். ஏன்னா வந்து மூத்த சகோதரர் வந்து 8ல் வந்து சூரியன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஒரு திடீர் வந்து மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாராக இருக்கலாம் வந்து துலா லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்த நடக்குது, அவங்க சின்னதாக லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கோங்க. அதனால் ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள், ரொம்ப நேரம் டாஜ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பணம் வரணும், ஏமாற்றிட்டுருக்கான அந்த பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ அந்த பிரார்த்தனை வந்து நான் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல விஷயம் நல்ல மாற்றங்கள் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம சொல்ல போகிற விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக வந்து யார் எந்த ராசி அதிபதி எந்த லக்னம் எந்த 12 ராசிக்காரங்க யாராக வேணால் இருங்க. ஸோ இதில் வந்து மேஜராக வந்து நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை கடைபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து என்ன வேணுமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு தவறான திசையோ ஒரு டென்ஷனான திசையோ இருந்தாலும் உங்களை வந்து அப்படி அலேக்காக வந்து தூக்கிட்டு போகிற ஒரு விஷயம் தான் நான் இப்போ சொல்ல போகிறது. என்னை பொறுத்தவரை நம்பர் 1 பிரார்த்தனை. இது வந்து அடிக்கடி சொல்வேன். ஸோ டெய்லி வந்து 15 நிமிடங்கள் வந்து உங்களது பிரார்த்தனை பண்ணிக்க ரொம்ப 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 அவசியம். அது உங்கள் ஜாதக ரீதியாக ஹையஸ்ட் டிகிரி இருக்கிற பிளானட்டை வந்து அது ஆத்மகாரகன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளானட்டை வந்து நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்ம அடுத்த லெவலில் போகிறது ரொம்ப உறுதியாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை லைஃப் டைம் ஃபுல்லாக பண்ணணும். ஸோ ரெண்டாவது வந்து கர்ணநாதன்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அந்த கர்ணநாதன்கிற ஒரு தெய்வத்தை வந்து அந்த மந்திரங்களையோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது நமக்கு தேவையான ஒரு கவசம் மாதிரி செயல்படுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் மாதிரி, ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக வந்து அதுவும் பண்ணணுங்க. ஸோ இது 2வது. அதுக்கும் நட்சத்திராதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். ஸோ அந்த வந்து நட்சத்திராதிபதிக்கான உரிய தெய்வங்களை வழிபடும் போது நமக்கு வந்து நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி திதி. ஸோ நீங்கள் எந்த திதியில் பிறந்தீங்களோ அந்த திதிக்கான தெய்வங்களை வழிபடுது. அந்த திதி வரும்பொழுது அந்த 15 நாளைக்கு ஒரு உங்கள் திதி நீங்கள் பிறந்த திதி வரும்போது அன்றைக்கி வழிபாடு பண்ணும்போது ரொம்ப ஏற்றமான விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இது வந்து அதே மாதிரி கிழமை. நீங்கள் என்ன கிழமையில் போகிறீங்களோ அந்த கிழமைக்கு வந்து அந்த சாமியை கும்பிட்டுவாங்க. ஸோ ஓகேங்களா, இந்த 5 விஷயத்தை நீங்கள் கண்டினியூவாக எழுதி வச்சு பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு வாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு இரக்கமே வராதுங்க. விச்சலே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லீடில் தான் போகும். என்ன தான் தவறான திசை புத்தி அந்தரங்கள் எது வந்தாலும் உங்களை அழகாக இறைவன் காப்பாற்றி கொண்டு போவாருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த 5 விஷயம் நான் சொன்னதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கினாலே இன்றைக்கி ஜோசியம் பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது. இந்த 5 விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணிடுறேங்க. எனக்கு எந்த விதம்னும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஆண்டவன் கொடுப்பார். நீங்கள் அடுத்த லெவல் போகிறது வந்து உறுதின்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.